கிராமங்கள் உட்பட நாட்டின் அனைத்து மூலை முடுக்குகளில் 24 மணி நேரம் மின்சார வசதி விரைவில் செய்து தரப்படும் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மும்பையில் பல்வேறு நிகழ்ச்சிகள் இந்தியாவில் அனைத்து வசதிகளுடன் கூடிய முன்மாதிரி நகரங்களை அமைக்கும் திட்டத்தில் ஒத்துழைக்க சிங்கப்பூர் ஒப்புக்கொண்டுள்ளது. சுமார் 7 இலங்கை கடற்படையினர் தங்களை பனிக்கட்டியில் படுக்க வைத்து சித்திரவதை செய்ததாக நாகை திரும்பிய தமிழக மீனவர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். தங்களது படகுகளை மீட்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரியுள்ளனர். இலங்கை சிறையிலிருந்து சமூக நீதியை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதில் முன்னோடியான இயக்கம் திராவிட இயக்கம் என்று சுப வீரபாண்டியன் தெரிவித்தார். திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் திமுக இளைஞரணி மற்றும் வேளாங்கண்ணி மாதா கோவில் திருவிழாவை முன்னிட்டு திருநெல்வேலி, திருவனந்தபுரம், மும்பை ஆகிய இடங்களிலிருந்து சிறப்பு ரயில்களை இயக்க தெற்கு ரயில்வே முடிவு செய்துள்ளது. திருநெல்வேலி வேளாங்கண்ணி சிறப்பு ரயில் வரும் பாகிஸ்தான் பிரதமர் நவாஸ் ஷெரீப் உள்ளிட்ட 21 பேர் மீது கொலை வழக்கு பதிவு செய்யுமாறு லாகூர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. லாகூரில் மீண்டும் தலைப்புச் செய்திகள்.